வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜவஹர். ஒரு மழை பெஞ்சாலே பல்வேறு அர்பன் சிட்டி மழைக்கு தாங்காமல் ஒரு மழைக்காடாக மாறி பல சமுதாய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன், பவர் சப்ளை, ஃபுட்டு விநியோகம் எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் டிசாஸ்டராகவும் இப்போல்லாம் மாறி வருது. அப்படி இருக்கக்கூடிய இதை மாற்றுவதற்காக மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். ரெண்டாவதா ஏரோப்ளேன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏர்பிளேன், சீ பிளேன்களும் சில பேர் தான் கேள்விப்பட்டிருப்போம். அது இந்தியாவில் துவக்கப்பட்டிருக்கிறது. எங்கே, எப்படி, இந்த சீ பிளேன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவதா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து இட் ரிலேட்டிங் டு சைல்டு கஸ்டடி. விவாகரத்துக்கு பிறகு இந்த குழந்தை யார் கஸ்டடியில், யார் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆர்டருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிரர் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் மிரர் ஆர்டர்? கண்ணாடி போன்று பிரதிபலிக்கின்ற ஒரு ஆர்டரை கொண்டு வாங்கன்னு இருக்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இறுதியாக இஸ்ரோவினுடைய, நமக்கு தெரியும் இஸ்ரோவுடைய ஆண்ட்ரிக்ஸ் அதனுடைய ஒரு கமர்ஷியல் விங் ஒன்று இருக்குது. அந்த இஸ்ரோவும் கமர்ஷியல் விங்கும் பெங்களூர் பேஸ்டு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு $1.2 பில்லியன் காம்பன்சேஷனாக கொடுக்கணும், நஷ்ட ஈடாக கொடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க யூஎஸ் கோர்ட் ஒன்று. அது என்னென்னு பார்ப்போம் வேகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட். இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து நீரை எல்லாம் அப்படியே உறிஞ்சுதோ அதுபோல் இங்கே இருக்கின்ற அர்பன் சிட்டிஸ் வந்து இங்கே பெய்கின்ற மழைகளில் கிட்டத்தட்ட 70% மழையை அது உள்வாங்கிக் கொள்வதற்கு ஒரு திட்டத்தை அமைக்க வேண்டும். இந்த சிட்டிஸ்லாம் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்க்க போனோம்னா, நமக்கு நிச்சயமாக தெரியும், சிட்டியினுடைய அன்பிளான்டு அர்பன் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்லை, எல்லாருமே ஒரு வகையில் அதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அன்பிளான்டு அர்பன் சிட்டி. அப்புறம் வந்து நீர்நிலைகளை எல்லாம் மாற்றி அங்கே வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் நீர் போகின்ற பாதைகளை எல்லாம் அடைச்சி அதுவும் வந்து வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. அப்புறம் இந்த எங்கெங்கே ஊற்று எடுக்கிறதோ அந்த ஊற்றெல்லாம் டேமேஜ் பண்ணுறது. அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது, சிவரேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கு பெய்கின்ற மழைக்கும் இன்றைக்கு உபயோகப்படுத்துவதற்கும் பயனற்றதாக மாறி இருக்கும். இது போல் எண்ணற்ற காரணங்கள் சொல்லலாம். இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் கண்டுபிடிக்கல. இப்போ என்ன செய்யணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்குன்னா, மத்திய அரசு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, அம்ருத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அடல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்போர்ட். அம்ருத், இந்த ஸ்கீம் பேரை கேட்டாலே நல்லா இருக்கு. இந்த ஸ்கீம் அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அமிர்தம் பிடிச்ச மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே. ஏன்னா இது மேஜர் சிட்டிஸ்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டே வருது. இப்போ பெரிய பெரிய ஒரு கம்பெனி இருந்ததுன்னா அவங்களால எளிதாக ஒரு காம்பன்சேஷனை அவங்க வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வாங்கியிருக்க முடியும். ஆனால் சின்ன சின்ன ஒரு குடும்பங்களில் அவங்களுடைய இழக்கின்ற இழப்புகளுக்கு அவங்க திரும்பி வாங்க முடியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்படி அவங்களால எளிதாக எதையும் பெற முடியாது. அவங்களுடைய நஷ்டத்தை அவங்க ஈடுகட்டுறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் பாடுபட வேண்டியிருக்கும். ஆக திஸ் இஸ் நாட் ஓன்லி a natural or national, it's not only a natural disaster, but it is also a social disaster. ஏன்னா சமுதாயத்தில் பல்வேறு நிலைகள் இருக்கின்ற மக்களுக்கு பல பிரச்சனைகளை இது ஏற்படுத்துகிறது. இதை டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டே போகலாம். பட் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து they have also started இன்னொரு ஸ்கீம். இட் இஸ் கால்டு ஹிருதய். அதாவது இது ஒன்றுமே கிடையாது, இட் இஸ் ஒன்லி சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய சிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ஆகுமெண்டேஷன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் அதனுடைய ஒரு சார்பாக வருது. இந்த 2 ஸ்கீமும் கொண்டு வந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த 2 ஸ்கீம்லையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் சிட்டி கான்செப்டுங்கிறது புதிதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா இல்லை. இது ஏற்கனவே சைனாவில் 2014 அறிமுகப்படுத்திருக்கிறது. அது 2014 அவங்க திங்க் பண்ணி இது போன்ற சைனாவில் இருக்கின்ற பெய்ஜிங்கிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு நகரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டப்போ அதை தீர்ப்பதற்கு அவங்க ஒரு வழி கண்டுபிடிச்சு 70% மழை நீரை நாம் உறிஞ்சுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் பண்ணாங்க. அப்படி ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணி 2015 பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டினுடைய அடித்தளம், அங்கேருந்து வந்தது தான். இதனுடைய என்னன்னா அர்பன் சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளட்டிங். இதான் அர்பன் சர்ஃபேஸ் வாட்டர் ஃப்ளட்டிங். இதை தீர்க்கிறதுக்கு 2 சொல்யூஷன். ஒன்று வந்து கிரீன், இன்னொன்று வந்து ப்ளூ. The green denotes to what is known as a trees
அண்ட் வாட் இஸ் கால்டு அர்பன் ஃபாரஸ்ட்ரி. அதாவது நம்மளால் பண்ணக்கூடிய இந்த பிளான்ட் எதாவது வந்து நீரை அப்சார்ப் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸ் என்ன இருக்குதோ அது கிரீன். இன்னொன்று எடுத்துக்கிட்டோம்னா ப்ளூ ரெஃபர்ஸ் டு வாட்டர். அப்போ இந்த சின்ன சின்ன பாண்ட்ஸ் அங்கங்கே ஒரு வாட்டர் பாடிஸ் அங்கங்கே ஏற்கனவே இருந்த இடங்களில் டீப்பன் பண்ணியாவது அந்த தண்ணீரை சேகரிக்கக்கூடியது. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே மழைநீர் சேகரிப்பு திட்டம் வீட்டு அளவில், ஆஃபீஸ் அளவில், பெரிய பில்டிங் அளவில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் வந்து போதாது. பல இடங்களில் பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை மாற்றணும் அப்படிங்கிறது. இதில் லாங்யாங் அப்படிங்கிற ஒரு மேஜர் சிட்டி ஷாங்காய் சைனாவில், அங்கே மட்டுமே கிட்டத்தட்ட they have spent nearly about more than $120 million for developing this smart city project. ரைட். இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப நல்லது தானே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதோட கூட ஒன்று வருது, எல்லாத்தையுமே அரசாங்கம் கிட்ட விட்டுட்டு இது வந்து தனி மனிதர்கள் செய்யலை அப்படின்னு சொல்கிறதா அல்லது அரசாங்க அமைப்புகள் செய்யலை அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றதுன்னா ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையுமே சேர்க்கின்ற அளவிற்கு ஒரு குழுக்களாக, அதாவது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு ஏரியாவையும் இது எப்படி செயல்படுத்தலான்னு ஒரு ஆக்ஷன் பிளான் வாங்கி அது வந்து அதை செயல்படுத்த எல்லாருக்கும் அந்த ஆக்ஷன் பிளான் யார் செயல்படுத்தணும்னா அந்த பகுதியிலே வாழுகின்ற கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அப்புறமா அங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அவங்களுக்கு அட்வைசர்ஸாக இருக்கணும். இங்கே பணம் புழங்கினா பிரச்சனை வரும். எனவே அவங்க வெறும் பொருட்களை மட்டும் வழங்கிட்டு லேபர் வாலண்டரி லேபராக அவங்க கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தோம்னா இந்த ஸ்கீமை அந்தந்த பகுதியில் அவங்க நிறைவேற்றுவாங்க. அப்படி பண்ணோம்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கொடுப்போம். ஏன்னா நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை அந்த கல்லூரி மாணவர்கள் மற்றவங்களுக்கும் இது கொடுக்குது. அதனால் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது நம்ம வந்து ஏர்பிளைன் பார்த்துருக்கோம். ஏரோட்ரோமில் வந்து இறங்கும். இப்போ சீ பிளேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், பல இடங்களில் பார்த்துருப்போம். இது முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா இந்த சீ பிளேன் அப்படிங்கிறது நம்ம எப்போ ஆரம்பித்தோம், எப்போ இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா எல்லாருமே யோசனை பண்ணுவோம். இன்னும் ஒரு 10-15 வருஷம் இருக்குமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் 1910 அப்பவே இந்த சீ பிளேன் அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சு செயல்படுத்தி பண்ணியிருக்காங்க. ரைட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸு தன்னுடைய துணை நிறுவனமான ஸ்பைஸ் ஷட்டில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீ பிளேனை குஜராத்தில் இருக்கின்ற அகமதாபாத்துக்கும் கராடியா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் வந்து யூனிட்டி ஸ்டாச்சு பட்டேல் அவர்களுடைய பெரிய உலகத்திலேயே மிக உயர்ந்த ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இந்த சீ பிளேன் வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி பாரத பிரதமர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த சீ பிளேன் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து உடான் திட்டத்தின் கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த சீ பிளேன்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ பிளேன் விச் இஸ் சம்திங் லைக் அ போட். இது வந்து இதுக்கு வந்து ஏரோட்ரம் தேவையில்லை, பெரிய ரன்வே தேவையில்லை. அதனால் இது என்ன பண்ணோம்னா நீர்நிலைகள் எங்கே அமைதியான இடங்கள்ல இருக்கோ அங்கே அவங்க வந்து மேலே வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் கீழே வந்து அவங்க டாக்ஸி பண்ணி கீழே வந்து இறங்குறதுக்கும் டச் டவுன் பண்ணுறதும் எல்லாமே வந்து நார்மல் ஃப்ளைட் பண்ணுற மாதிரி இவங்க நீர்லேயே பண்ண முடியும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய விமானங்கள் பண்ண முடியுமான்னு பண்ண முடியாது. இதனுடைய இந்த ஃப்ளைட் வந்து 30 to 40 நிமிஷம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஃப்ளைட் வந்து 30 to 40 minutes. இதனுடைய ஒரு வீடியோ பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த சிலையை நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோ உயரமான சிலை. அது அப்படியே அந்த சிலையை மேலே ஒரு ரவுண்ட் அடித்து இது காட்டும்போது நம்ம வி கெட் த ஏரியல் வியூ ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டாச்சு. அது வந்து ஒரு பெரிய அனுபவம். ரைட். இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு பார்த்தா இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாலேருந்து 4500 ரூபா வரைக்கும் வரும். ஏன் வித்தியாசம் அப்படின்னா ஒரு வேளை முன்னாடி சீட்டில் லெக் ஸ்பேஸ் இருக்குது, அது காஸ்ட்லியாக இருக்கும். விண்டோ சீட்டு காஸ்ட்லியாக இருக்கும், அல்லது லேட்டாக டிக்கெட் வாங்கினா காஸ்ட்லியாக இருக்கும். இது போன்ற பல்வேறு அபெக்ஸ் ரேட்டில் அதை கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து மிதவை விமானம், இன்னொன்று வந்து பறக்கும் விமானம். இப்போ இவங்க பண்ணக்கூடியது பறக்கின்ற விமானமாக தான் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரைட். இதில் எவ்வளோ பேர் போகலாம்? 280 பேர், 300 பேர் போகிற மாதிரி பண்ண முடியுமானா இல்லை. ஏன்னா இதனுடைய கெப்பாசிட்டி மொத்தமே 19 பேர் தான். இது கிட்டத்தட்ட 6 டன் எடைக்கு தான் கொண்டுட்டு போக முடியும். ஆனால் நம்ம வந்து லிமிட்டட் பேக்கேஜோட 7 கிலோவோட தான் இதில் ட்ராவல் பண்ண முடியும். இது வந்ததுக்கப்புறமா ரொம்ப முக்கியமானது என்னென்னா இது வந்து சின்ன சின்ன இடங்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ எப்படி இங்கே பண்ணுறாங்களோ அதை போல் ஒரு பாண்டிச்சேரி போயிட்டு வர்றதுக்கு, அல்லது முட்டுக்காடுலேருந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, இது மாதிரி அங்கே இருக்கின்ற நீர்நிலைகள் இங்கே இருந்துன்னா அதை நம்ம பயன்படுத்தி இந்த சீ பிளேனில் சுற்றுலா வளர்ச்சிக்காக நல்லா பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு
என்ன சொல்றது, இது ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பாகவும் யார் போயிட்டு வராங்களோ அவங்களுக்கு அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து முன்னாடி சொன்னது போல இந்த மிரர் ஆர்டர் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது முதல்ல இந்த பேக்ரவுண்டு என்ன அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நமக்கு புரியும். அதாவது ஒரு இந்தியாவில் வேலை பண்ணுற ஒரு பெண் வழக்கறிஞர் கென்யாலையும் யுனைடெட் கிங்டத்திலையும் பிஸ்னஸ் செய்கின்ற ஒருவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ளேயே வந்து மன வேற்றுமை ஏற்படுது, டிவோர்ஸ் பண்ணுறாங்க, விவாகரத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா குழந்தையினுடைய கஸ்டடியை தாய்கிட்டையும் அவங்க தாயோட சார்ந்தவங்ககிட்டையும் ஒப்படைக்கப்படுது. நார்மலாக தாய் இஸ் த நேச்சுரல் கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லுவாங்க, கொடுக்கப்படுது. ஆனால் அந்த பெற்றோர் அங்கிருந்து வர்றவங்க அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா மனைவி தான் விவாகரத்து பண்ணுறாரு, குழந்தைக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அப்போ குழந்தைய வர்றது, பார்க்கறது, போகிறது. அவர் என்ன பண்ணுறாரு, குழந்தைய வந்து கென்யாவுக்கு அனுப்புங்க, நான் ஒரு வாரம் 2 வாரம் அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க வந்து என்ன கேரண்டி ஒரு கூட்டு போனால் திருப்பி வந்து விடுவார் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் 3 ஜட்ஜஸ் உட்கார்ந்துருக்காங்க. அதில் ஒரு பெண் ஜட்ஜ் இந்து மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்க. இது ஏன் குறிப்பிட்டேன்னா, இவங்க ஒன்று தான் நம்முடைய ஹிஸ்ட்ரியிலே சரித்திரத்திலேயே ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் பார்லேருந்து, அதாவது வழக்கறிஞர்லேருந்து நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி அவங்க. அதனால தான் அதை நான் சொல்லி காட்டினேன். 3 பேரும் சேர்ந்து அவங்க பண்ணும்போது கடைசி அவங்க ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. 2 பேர் வந்து ஃபேவரபிளாக ஆர்டரும், ஒருத்தர் நெகட்டிவாக கொடுக்க முடியாதுங்கிறாரு. 2 பேர் இந்து மல்ஹோத்ராவோட சேர்ந்து இன்னொருத்தரும் ஆர்டர் கொடுக்குறதுல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய அவங்க நேரில் பார்க்குறாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த சைல்டு, இது போன்ற ஒரு நேரங்களில் குழந்தை யார்கிட்ட வளரணும், யாரை பார்க்கணும், என்ன இருக்கணும் அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணணும்னா மதர் இஸ் தி நேச்சுரல் கார்டியன். பட் when the child is grown up, the child can understand, the child can get protection. அப்போ வந்து வெளிநாட்டுக்கோ அப்பா இருந்தாலோ அல்லது அம்மா இருந்தாலோ அங்கே போய் பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரத்துக்கும் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அனுமதிக்கும் போது என்ன பிரச்சனைகள் வரும்னா, இப்போ இங்கே போடுற சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரை நாளைக்கு அவர் கென்யாவில் இருக்காரு, அந்த கென்யாவில் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட அந்த நீதிமன்றங்கள் அதை ஏற்குமா? யுனைடெட் கிங்டத்தில் இருக்கின்ற நீதிமன்றம் அதை ஏற்குமா? எங்கள் ஜூரிஸ்டிக்ஷன்லையும் எங்கள் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்லையும் இது வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுனால இதுக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி குழந்தைகளை பாதுகாப்பதற்காக யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு கன்வென்ஷன், ஒரு நீதிமன்ற ஒப்பந்தங்கள், சர்வதேச ஒப்பந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது இந்தியாவில் வந்து பார்ட்டியாக இல்லாவிட்டாலும், கென்யா பார்ட்டியாக இல்லாவிட்டாலும் இந்த ஆர்டரை அவங்க கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து கென்யாவுக்கோ மற்ற இடத்துக்கோ அப்பாவோட போயிட்டு திரும்பி வரணும். அப்போ அந்த திரும்பி வரதை உறுதி செய்ய வேண்டியது அந்த அரசாங்கம், அங்கே இருக்கின்ற நீதிமன்றம் பொறுப்பு அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் இந்த ஆர்டரை அப்படியே நைரோபியில், கென்யாவில் இருக்க நைரோபியில் கொண்டு போய் அவர் ஒரு ஆர்டர் வாங்கணும். இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ஆர்டர் கொடுக்கணும். அதே போல் ஒரு ஆர்டரை, மிரர் ஆர்டர் அப்படிங்கிறது தான், அதே போல் ஒரு ஆர்டரை இந்த இப்படி பண்ணால் இப்படி செய்வோம் அப்படிங்கிற பிரதிபலிக்கின்ற ஒரு ஆர்டரை நைரோபி கோர்ட்டும் இஷ்யூ பண்ணால் அப்போ இது செல்லுபடியாகும். அப்போ இந்த குழந்தையை அவர் அங்கே கூட்டிகிட்டு திரும்ப வரலாம். ஆக நம்ம ஜஸ்ட் வி வாண்டட் டு சி வை வாட் இஸ் அ மிரர் ஆர்டர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் இஷ்யூ பண்ணதுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த இஸ்ரோ அப்படிங்கிறது 1.2 பில்லியன் காம்பன்சேஷன் பே பண்ணோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு யூஎஸ் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். அதாவது இஸ்ரோனுடைய ஒரு 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 கமர்ஷியல் விங்காக ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் அது பண்ணுறதுக்கு சமீபத்தில் இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆண்ட்ரிக்ஸ் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, 2005 பெங்களூர் பேஸ்டு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தேவாஸ் மல்டிமீடியா அப்படிங்கிற நிறுவனத்தோட அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன பண்ணுன்னா, தே ஹாவ் தி தேவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, தேவாஸ் மல்டிமீடியான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் they will build operate 2 satellites. எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா, they will build operate launch 2 satellites with the help of this Antrix. அதாவது இவங்க Antrix அப்படிங்கிற நிறுவனம் வந்து they will use the இஸ்ரோனுடைய கெப்பாசிட்டியை அதை யூஸ் பண்ணக்கூடியது. ஆக அவங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இது நடைபெறவில்லை. இது 2011 அப்புறமா இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார்கள். இதை எதிர்த்து நீங்கள் திடீர்னு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதுனால எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு பல்வேறு கோர்ட்டிலும் தீர்ப்பாயங்களுக்கும் போனதுக்கு அப்புறமா இறுதியாக இந்த கேஸை யூஎஸ்ல கொண்டு போகிறாங்க. யூஎஸ்ல வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சியாட்டில் அப்படிங்கிற அங்கே இருக்கின்ற ஒரு ஜட்ஜ் அவங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்.
நீங்கள் கேன்சல் பண்ணதுக்கு சரியான காரணங்களை வந்து ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்ட இழப்பீடாக நீங்கள் அந்த பெங்களூர் பேஸ்டு திவாஸ் மல்டிமீடியா அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நீங்கள் $1.2 பில்லியன் நஷ்ட ஈடாக காம்பன்சேஷனாக தர வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. ரைட், இதில் வந்து ஒரு கமர்ஷியல் ஆங்கிளா அப்படின்னு பார்க்கறத விட ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு புது ஐடியா, ஒரு பெரிய கம்பெனிகளால் செய்ய முடியாத ஒரு புது ஐடியா, அல்லது ஒரு ஐடியா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐடியா. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டிக்கு இன்னோவேஷனுக்கும் இடங்களுக்கு கூடிய மிகப்பெரிய இடம். அந்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை இவங்க வளரவிடாமல் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படுது. அதுக்கு என்ன காரணங்கள்ங்கிறது நமக்கு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது மாதிரி தான் வந்து அமெரிக்காவில் டெஸ்லா நிறுவனம், எலான் மஸ்க் பற்றி நிறைய கேள்விப்படுறோம். அவர் தன்னுடைய கம்பெனியில் வச்சுருந்ததெல்லாம் அவர் பண்ணிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அப்படிலாம் அனுப்ப முடியுமா, மார்ஸுக்கு போக முடியுமா அப்படின்னு. அவர் மார்ஸுக்கு ஒரு ஒரு இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. யூஸ் தி ரீசோர்ஸஸ் ஆஃப் நாசா. அதை போல் இஸ்ரோவும் தன்னுடைய இது மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினா தனியார் மயமாகும் போது இதில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ என்ஜாய் த ஷோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் ஷேர் திஸ் with your friends and contacts, and thanks for watching.